இயேசு கிறிஸ்து சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம இலவசமா பெற்றோம்? முதல்ல ரட்சிப்பை பெற்றோம். அதுக்கப்புறம் அவருக்குள்ள இருந்த சுகம் நமக்குள்ள கிடைச்சது. நம்மை தைரியத்தை நீக்கி ஐஸ்வர்யமா ஆக்கினார். நம்முடைய அவமானம் எல்லாம் மாற்றி நம்மை அவருக்குள் ஆசீர்வாதமாகவும் அலங்காரமாகவும் மாற்றினார். அல்லேலூயா. நம்ம பாவத்தை எல்லாம் மாற்றி நம்மை நீதிமானாக மாற்றினார். அல்லேலூயா. அதை வேற யாரோ பிரசங்கித்து இலவசமா பிரசங்கித்து நமக்கு சொன்னாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. எல்லா சாபத்திலும் நாம் மாறி நம்ம ஆசீர்வாதமாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இதை மற்றவர்களுக்கும் இலவசமாக கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எந்தவித பைசாவோ இல்லை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இலவசமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்கள், வியாதியில் சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகத்தை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழும்ப பண்ணுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், ரட்சிப்பை சொல்லுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுங்கள். அல்லேலூயா. நீங்க இலவசமா பெற்றீங்க, மற்றவங்களுக்கும் இலவசமா கொடுங்க என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உண்மையான இலவசம் அது ஒண்ணுதான். மற்ற இந்த உலகத்துல எல்லாருமே கொடுக்குற இலவசம் உண்மையான இலவசம் கிடையாது. அல்லேலூயா. அவங்கவுங்க ஆட்சி காலத்துல ஒரு பீரியட்ல தர மாதிரி தரலாம். ஆனா அது அவங்க காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இலவசமா கொடுத்தாதான் இலவசம். அவங்க யாருக்கு அந்த காசை கொடுக்குமோ அந்த பேமெண்ட்டை கொடுக்குமோ அது கொடுத்தாதான் இலவசமா ஓடும். சும்மா இலவசம் அப்படின்னா அது அவங்களுக்கு நஷ்டத்துல ஓடிடும் இல்லையா அந்த கம்பெனி. அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு நமக்கான பாவத்தின் விலையை சிலுவையில செலுத்துறதுனால நமக்கு இலவசமா தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம லைஃப்ல எல்லாமே இலவசமா தந்திருக்காரு. அதை நாமும் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.